ரொம்ப நாளாக நான் மேப்பில் பார்த்துட்டு இருந்த இந்த பகுதியில் இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கப்பே செம்ம ஃபீலாக இருக்குது. இப்போ நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் முன்னாடியே உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் வந்து எனக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டணும்னு தோணுது உங்களுக்கு. மக்களே அங்கே பாருங்களேன், சிகப்பு சிகப்பாக கல், ஏதோ செங்கல் கல் வந்து உடஞ்சி விழுந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்களேன். எப்படி எந்த அளவுக்கு சரிஞ்சு வந்திருக்கு. மேலே ஏறும்போது அந்த சைடில் உட்காந்துருந்ததுனால காட்ட முடியல. இப்போ கீழே இறங்குறப்ப பாருங்க எப்படி இருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்ப்பு. அவ்வளோதான், இதுக்கு மேலே காட்டல. அவங்க ஃப்ளவருங்க பாருங்க, ஃப்ளவரு. ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி இருக்காங்கங்கிறத நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வண்டியில் இறங்கி வரதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டூரிசம் பீப்புளெலாம். நம்ம மேலே போகிறோம் வரோம், ஆனால் அவங்க அந்த கூடாரத்துக்குள்ளேயே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு எவ்வளோ குளிர் இருந்தாலும் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை இருந்தாலும் அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. யும்தாங் வேலியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யாக்லாம் நிற்கிது. யாக் ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ அங்கேருந்து இருக்கு. நம்ம இந்த சைடு அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. கீழே இறங்கி ஒரே யாக் சாணியா இருக்குது. பார்த்து தான் நடந்து போகணும். எங்கே போகலாம்? அப்படி போகலாம். இந்த யும்தாங் வேலிய வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. மலர்களின் பள்ளத்தாக்கு. மார்ச்ல இருந்து மே வரைக்கும் இங்க பூக்கள் பூக்கும். ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிற ஒரு மலர் வகை இந்த புல்வெளிகள் மேல போர்வையா படர்ந்திருக்கும். 20க்கும் மேற்பட்ட வகையில பல வண்ணங்கள்ல இந்த பூக்கள் எல்லாம் சிக்கிம்ல பூக்குது. அதுலயும் 11,800 அடி உயரத்துல இருக்கிற இந்த யும்தாங் வேலியில பூக்கிற பூ ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இந்த பகுதியில தான் அதிகப்படியான இந்த மலர் வகைகளை பார்க்க முடியும். ரோடோடென்ட்ரான் ட்ரீ தான் சிக்கிமோட ஸ்டேட் ட்ரீ. இந்த மலர்ல இருந்து ஒயின் கூட தயாரிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு கூட வாங்கி தந்திருக்கேன். ஆல்கஹால் கிடையாது. சிக்கிம்ல நிறைய இடத்துல பயணம் பண்ணும்போது, முக்கியமா பெல்லிங் போறப்ப நீங்க இந்த மலரோட ஒயின் பாட்டில வந்து நிறைய ரோட் சைட்ல வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் எங்க வாங்கினேங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வரும். மே எண்ட்ல தான் வந்தோம். மலரோட மலர்ச்சி முடிகிற சமயம் இது. அதனால தான் ஃபுல்லாக அதோட அழகை என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. இதுவே நீங்கள் ஏப்ரல் மார்ச்சில் போனீங்கன்னா அந்த மலர்கள்லாம் இந்த புல்வெளிகள் மேலே படர்ந்திருக்கிற அழகை ரொம்பவே ரசித்து பார்க்கலாம். இந்த பூக்களை தாண்டி இந்த புல்வெளிகளில் இன்னொரு அழகு சேர்க்குற விஷயம் என்ன தெரியுமா? இதோ இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இவங்களாம் தான். இந்த படர்ந்திருக்கிற புல்வெளிகளில் இந்த யாக் மேய்ஞ்சிட்டு இருக்கிற அழகை பார்க்கறது மணிக்கணக்காக உட்காந்து பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்க. ஒரு பக்கம் நடுங்கிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அழகா தின்னுட்டு இருக்காங்க. ஓடுறான். இந்த இடத்த இன்னும் அழகு சேர்க்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிகள் தான். போன வீடியோவிலேயே இந்த யும்தாங் வேலியை கிராஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாகை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபிளாக்ஸ் எல்லாம் அழகுக்காகவோ இல்ல தோரணைக்காகவோ கட்டுறது இல்லைங்க. இது எல்லாம் பிரேயர் ஃபிளாக்ஸ், பிரார்த்தனை கொடிகள். திபேத்ல புத்த மதத்துக்கு முன்னாடி இருந்த பான் அப்படிங்கிற மதத்துல இருந்து வந்தது. திபேத்திய புத்த மதத்திலையும் ஹிமாலய பாரம்பரியங்கள்லயும் பயன்படுத்தப்படுற ரொம்பவே புனிதம் வாய்ந்த கொடி. இந்த கொடிகளை 2 வகையில பாப்பீங்க. ஒன்னு ஹரிசாண்டலா கொடியில கட்டியிருப்பாங்க. இத லுங்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா விண்ட் ஹார்ஸ். இன்னொன்னு வெர்டிகலா குச்சில கட்டியிருப்பாங்க. இத டார்சாக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆசீர்வாத தூண்கள். இந்த கொடிகள் எல்லாமே பல வண்ணங்கள்ல இருக்கும். நீலம், வெள்ளை, சிவப்பு, பச்சை, மஞ்சள்னு இந்த முக்கியமான 5 வண்ணங்கள்ல தான் நம்ம பல கொடிகளை பார்ப்போம். இந்த 5 வண்ணங்களுமே 5 பூதங்களை குறிக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஆன்மீக கருத்தும் இருக்கு. அது என்னன்னு நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த கொடிகள்ல எல்லாம் பல மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் மணி பத் மே ஹம். இந்த மந்திரங்களை நம்ம அதிகப்படியா பார்ப்போம். நிறைய பைக் ரைடர்ஸ் அப்புறம் கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் பொறிக்கப்பட்ட பிரேயர் பிளாக்ஸ் தான் கட்டியிருப்பாங்க. நான் கூட சிக்கிம் வந்த ஞாபகார்த்தமா பிரேயர் பிளாக்ஸ் வாங்கியிருக்கேன்.
இந்த கொடிகள்ல மந்திரம் மட்டும் இல்ல, கருடன், டிராகன், பனிசிங்கம், புலி போன்ற முக்கியமான 4 விலங்குகளும் பல புத்த கடவுள்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கொடிகள் காத்துல அசைஞ்சு ஆடுறப்ப இதுல எழுதப்பட்டிருக்கிற மந்திரங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதுமே பரவுறதா நம்பப்படுது. இயற்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை வெளிப்படுத்துது. அதுலயும் இந்த யும்தாங் வேலியில பாத்தீங்கன்னா நிறமற்ற வெள்ளை கொடிகளை நிறையவே பார்க்கலாம். இது எல்லாமே இறந்தவங்களுக்கு அவங்களோட நினைவா, அவங்க ஆத்ம சாந்திக்காக வைக்கப்படுற கொடி. 108 எண்ணிக்கையில அவங்க குடும்பத்தினர் கொடி வைக்கிறாங்க. இந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல. இந்த கொடிகள் எல்லாம் மங்கியும் கிழிஞ்சும் போகும்போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு நிலையற்ற தன்மையை நினைவூட்டுதுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை கொடிகள் நேபாள், பூட்டான், டிபேட், சிக்கிம் போன்ற வடகிழக்கு பகுதியில அதிகமா பார்க்கலாம். அங்கெல்லாம் மலை சிகரங்கள்ல, மட ஆலயங்கள்ல, மலை பாதைகள்ல, வீடுகளுக்கு மேல அதிகமா பார்க்கலாம். ஒரு வருஷமும் கொடியை புதுப்பிக்கிறாங்க. இதுக்கான மரியாதையா கொடியை கீழே விழாம பாத்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். வண்ணங்கள்லாம் எதுக்காக இருக்குது, வெள்ளை கொடிகள் எதுக்காக இருக்குன்னு. ஸோ இதை பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்கோங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பின்னாடி ரிவர் இருக்கு, பார்க்கல அப்படியே பின்னாடி ரிவர். இங்கே பாருங்க, வா இங்கே பாருங்க. செம்மையா இருக்கு இந்த வியூ, அட்டகாசமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ செம்மையா இருக்குது இங்க. இங்க பாருங்க, அட அட, இந்த ஃபிளாக் தான் அட்டகாசமா இருக்கு. அந்த வேலியில இருந்து அப்படியே பாருங்க வளைஞ்சு 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 தண்ணி ஓடுது. அப்பா அட்டகாசம்டா. பாருங்க ஆப்போசிட்ல வீடியோ எடுக்க முடியல, பயங்கரமாக குளிருது. கொஞ்ச நேரம் நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். மக்களே அங்கே பாருங்க ஸ்னோ. ஆக்சுவலி மலை செம்ம ஹைட்டாக இருக்கு, ஃபுல்லாக ஃபாக் வந்து மூடி இருக்கு. அந்த இடத்துல பாருங்க எப்படி வந்து தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு மலை இருக்குன்னு. அதுக்கும் மேலே இருக்கு, ஆனால் தெரியல. இந்த இடத்துலலாம் பாருங்க, அட அட அட, ஓ மை காட், எப்படி இருக்கு. யும்தாங் வேலி சூப்பரா இருக்கு உண்மையிலே. மக்களை கிளம்பிட்டோம்.
எனக்கு இந்த மலையை பார்க்க தான் பயங்கர மிஸ்மரைசிங்காக இருக்குது. இதை தான் பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கேன். கீழேயும் பார்த்து தான் நடக்கிறேன். அப்படியே ஃபாக்லாம் கிளியர் ஆகிட்டு வருது. சூப்பராக இருக்கு. சரி போவோம் வாங்க. மேலே போய் பார்த்துக்கலாம் வாங்க. அப்படியே வாங்க மேலே வாங்க. ஆமாம்மா வாங்க அப்படியே வாடா சங்கர். இப்படி ஒரு வியூ இப்போ தான் பார்க்குறோம்ல. மக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, மேலே 0 பாயிண்ட்லேருந்து இறங்கி நம்ம யும்தாங் வேலிக்கு போயிட்டு வந்தோம். 0 பாயிண்ட்ல ஸ்னோ இல்லை, அதனால அதோட அழகு வந்து தெரியல. அது இல்லாமல் பனிமூட்டம் அதிகமாக வந்துட்டதுனால இன்னும் நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. யும்தாங் வேலி எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்களே. சூப்பர் ஒர்த்தான ஒரு விசிட் லாச்சுங்கில். கண்டிப்பாக செலவு பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் இது. இந்த யும்தாங் வேலி எப்படி இருக்குன்னா சுவிட்சர்லாந்துன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பைசரன் வேலி காஷ்மீர்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. டவுனுக்கு வந்துட்டோம். டவுனுக்கு வந்துட்டோம். மக்களே, இந்த மலையோட பிரமிப்பை நான் என்னன்னு சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். 0 பாயிண்ட்ல இருக்கும்போது இந்த மலையோட அழகெல்லாம் மறைஞ்சி ஃபாக்லாம் வந்து எங்களுக்கு வில்லனாக இருந்தது. இப்போ அங்கங்கே அந்த ஃபாக் மலைகளோட ஒட்டி இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. லாச்சுங் ரிமோட் ஏரியாவாக இருந்தாலும் ஏகப்பட்ட ஸ்டே இருக்குது. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நல்ல லொக்கேஷனில் நல்ல ஸ்டே உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ வண்டி ப்ராப்ளம் போல இருக்கு. நம்ம வண்டி டிரைவர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல். ஒரு வண்டியில் எடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஸோ மாலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு தெரில, பார்ப்போம். டீசல் லாக் ஆயிருக்கு போல இருக்கு. வாவ், மக்களே பார்த்தீங்களா, வானம் பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது. நாங்கள் இருக்கிறது சிக்கிம் தான், ஆனால் ஒரு மலையுமே காணும். ஏண்டா? ஆமாக்கா, மலையை காணும். அங்கே பாருங்க, மலை கொஞ்சம் மேலே பாருங்க. மேலையா? எங்கடா? என்னடா வானத்துக்கு மேலே என்னடா ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கை ஐலாண்டா? வாட் என்ன அங்கே தெரியுது? மக்களே, டின்னரு, ரைஸ், அதுக்கப்புறம் பருப்பு, சேம் அதே பருப்பு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. குளிர் தான் கொடுமையாக இருக்குது, எங்களுக்கு தாங்க முடியல. பின் வெளியில் மழை வேற பெய்யுதா, ஸோ குளிர் பார்த்திங்கன்னா தாங்க முடியல. இப்போ தான் சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நேற்று தான் எனக்கு மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பயங்கர டெலிஷியஸாக கொடுத்துட்டாங்க.
ஸோ நேத்தி வந்து வேற எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. தாலும் நல்லா இருக்கு, உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, சிக்கனும் நல்லா இருக்கு. மேபி நேற்று உப்பு கம்மியாக இருந்ததுனால எனக்கு இதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி இருந்தா ஒர்த்து. இல்லை இந்த நம்ம கொடுத்த காசுக்கு இது வந்து உண்மையிலே ரொம்ப ஒர்த்து. நல்லா இருக்கு இந்த சூடாக சாப்பிட்றதுக்கு. இந்த இது ஐ மீன் நம்ம கொடுத்த காசுக்கு சொல்லக்கூடாது, இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த 1000க்கு வந்து பர் ஹெட் 1000 இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ரூமில் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஸ்டே அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு ஒரு நாளைக்கு பர் ஹெட்டு 1000 வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது உண்மையிலே நிஜமா. ஆமாம், நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்துட்டு மார்னிங் மேபி தருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நைட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு நல்லா இருக்கு. இன்னைக்கு டே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்ததுங்க. பார்த்த இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த நினைவோடு நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ நாளைக்கு லாச்சுங்லேருந்து கிளம்பி கேங்டாக்குக்கு போகிறோம். நம்ம கேங்டாக்லேருந்து லாச்சுங் வரும்போது மிஸ் பண்ண இடங்கள்லாம் போகும்போது பார்த்துட்டு போனோம். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது மட்டும் இல்லை, காலையில் ஒரு அழகான மார்னிங் வாக்கோட அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, signing off, ஹேமா.